ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27th. ஸோ அதுதான் வேதாந்து மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டோட லாஸ்ட் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் டேட். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எழுதலை அப்படின்னா இப்போ கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி யூ கேன் ரைட் இட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் கிவ் யூ அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேர் யூ ஆர் இன் த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். ஏன்னா 2.5 lakh டெஸ்ட் டேக்கர்ஸ் மத்தியில் உங்களுக்கு ஒரு ஆல் இண்டியா ரேங்கிங் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 crore worth ப்ரைஸஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன்ஸ், பிளே ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி சூப்பரான கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் 100% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணணும். சூப்பரான ஒரு எக்ஸாம் இது. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு 1 short ரிவிஷன் கொடுக்க போறேன். எஸ், ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தெரியும். இது இல்லாமல் நம்ம கிளாஸ்ல கிளியரா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நம்ம இதை டிஸ்கஸே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு குயிக் ரிவிஷன். இந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு குயிக் ரிவிஷன் நடக்கிற மாதிரியான நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஐ வில் பி கிவிங் யூ நவ். ஸோ கோயிங் டு த டாபிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் நான் சொல்கிறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா என்ன, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும். இது ரெண்டுக்குமே நீங்கள் சிமிலர் ஆன்சர் தான். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, வாட் இஸ் த நீட் ஃபார் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெண்டுக்குமே நீங்கள் ஒரே மாதிரியான ஆன்சர் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வாட் ஆர் த நேஷனல் பார்ட்டிஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 1 markலயோ 2 markலயோ உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Then they'll be talking about what are all the problems faced by the political parties and how to rectify them. இவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சர் ஈஸி. நான் திரும்பவும் சொல்றேன், என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு கேட்பாங்க, காம்பனன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வாட் இஸ் த நீட், இல்லைன்னா வாட் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் பார்ட்டிஸ்னா என்ன, அதில் என்னென்ன நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஹவு டு ரெக்டிஃபை தோஸ் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் ஆன்சர் சூப்பராக எழுதிடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரிவிஷன் வீடியோஸ், மேப் செஷன்ஸ் எல்லாமே நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டு த டாபிக், ஸோ வில் பி சீயிங், ஸோ வை டு வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த லெசன் படிக்கிறோம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுக்கு வேணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1 person. நிறைய பேர் சேர்ந்து தே ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. எதுக்காக ஃபார்ம் பண்றாங்கன்னா, எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்காக ஃபார்ம் பண்றாங்க. சரி, ஓகே, எலெக்ஷன்ல எதுக்கு கண்டெஸ்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. புரிஞ்சுதா? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள். இதை நீங்க என்ன சொல்லலாம்னா, தே ஹாவ் அ பொலிட்டிக்கல் சிமிலர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீப்புள், group of people, they are forming a party to contest election to form government or to hold power in the government. இதுதான் political party அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த 1 group of people வர்றதுக்கான காரணம் என்ன? why these group of people join together அப்படின்னா, they agree on some policies and programs. ஸோ இவன் இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குன்னு சிமிலர் ஐடியாலஜி இருக்கும், அவங்கெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் what we call it as political parties. Fine. So parties reflect fundamental political divisions in the society. சொசைட்டில என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, எந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிலாம் பீப்புள் நம்புறாங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன் யார் பண்ணுவாங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு ஐடியாலஜியா வேணாலும் இருக்கலாம், ரிலீஜன் பத்தின விஷயமா இருக்கலாம், லாங்குவேஜ் பத்தின விஷயமா இருக்கலாம், எக்கானமி பத்தின விஷயமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட சில நம்பிக்கைகள், ஐடியாலஜிஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ யார் எதெல்லாம் அவங்க நம்புறாங்களோ, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் சொசைட்டில என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிற விஷயத்த நம்மளோட ஐடியாலஜிக்கு சிமிலரா இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் ஐ மீன் பை தீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிஃப்ளெக்ட் த ஃபண்டமெண்டல் டிவிஷன்ஸ் இன் த சொசைட்டி அப்படின்னு நான் சொல்றேன்னா, இதுதான் நான் மீன் பண்றேன்.
ஸோ ஒரு பார்ட்டி அப்படிங்கிறது எந்த பாலிசியை சப்போர்ட் பண்றாங்கிறத பொறுத்து இந்த பார்ட்டி சேஞ்சஸ். ஃபைன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ். இது கேட்பாங்க. ஒரு லீடர், ஸோ லீடர் ஆர் லீடர்ஸ், மல்டிபிள் லீடர்ஸ் இருப்பாங்க, ஒரு ஒன் லீடர் வில் பி தேர். அண்ட் தென் யூ ஹேவ் ஆக்டிவ் மெம்பர்ஸ், அதாவது லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ லீடர்ஸுக்கு கீழே ஆக்டிவா மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த லீடர்ஸை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா they will be the one contesting in the elections. லீடர்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா, இவங்க தான் எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல லீடர் ஆஃப் லீடர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டரோ இல்ல சீஃப் மினிஸ்டராவோ நிறுத்தப்படுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ். இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த லீடர்ஸுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்றவங்களாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களாவும் இருப்பாங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க. இந்த லீடர்ஸ் நிக்கிறாங்க இல்லையா எலெக்ஷன்ல, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. தென் ஸ்மால் ஒர்க்ஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ், சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்க செய்வாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஐடியாலஜியை இவங்க 3 பேருமே ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி நம்புறவங்க. ஆனா இது நான் சொன்ன விஷயங்கள் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க மோஸ்ட்லி த கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் அண்ட் த லீடர் ஆஃப் தோஸ் லீடர்ஸ் வில் பி placed as a prime minister candidate or a chief minister candidate. அதுக்கப்புறம் ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லீடர்ஸுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா சப்போர்ட் பண்றவங்க. they hold the power in the party. at the same time இவங்க லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் இவங்க நிற்பாங்க. லைக் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க நிற்பாங்க. and then you have the followers. so these followers actively vote for their leaders and small works they will be doing in terms of this election time லாம் பாத்தீங்கன்னா ஆக்டிவா இவங்களும் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் லீடர்ஸ், ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ பார்ட்டிசன் அப்படின்னா என்னன்னா, பார்ட்டிசன் அப்படிங்கிறவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியவோ சப்போர்ட் பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னா பார்ட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சன் ஹூ ஸ்ட்ராங்லி கமிட்டட் டு அ பார்ட்டி, குரூப் ஆர் ஃபேக்ஷன் இஸ் கால்ட் அஸ் பார்ட்டிசன். ஸோ பார்ட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இஷ்யூல ஒருத்தரை மட்டுமே சப்போர்ட் பண்றத பார்ட்டிசன்ஷிப், எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் பார்ட்டி. புரிஞ்சுதா? ஸோ ஜென்ரலா இது நான் பார்ட்டிசன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறப்போ ஒரு விஷயம் பார்ப்பேன், நான் பார்ட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்ப்பேன். இந்த நான் பார்ட்டிசன்ஷிப் என்னன்னா, ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு, ஓகேவா? ஸோ நீங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ், சிவில் சர்வெண்ட் ஆஃபீஸ், சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்களுக்கு நான் பார்ட்டிசன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் படிப்பேன். என்ன அர்த்தம்னா, ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது போஸ்டிங்ல இருக்கிறப்போ. ஸோ தட் இஸ் வாட் இஸ் நான் பார்ட்டிசன்ஷிப். எந்த ஒரு முடிவு எடுக்கிறப்பையும் அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பிடிக்குங்கிறத மைண்ட்ல வைக்காம கரெக்டான முடிவு எடுக்கணும். அப்படின்னா என்ன, பார்ட்டிசன்ஷிப் அப்படியே அதுக்கு ஆப்போசிட். பார்ட்டிசன்ஷிப்ங்கிறது நான் ஃபாலோ பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறது தான் பார்ட்டிசன்ஷிப். அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் பார்ட்டிசன்ஷிப். சரியா? ஸோ பார்ட்டிசன்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றது. பார்ட்டிசன்ஷிப்ங்கிறது நான் சப்போர்ட் பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் கரெக்ட்னு நினைக்கிறது. பார்ட்டிசன்ங்கிறது அந்த பர்சனோட பேரு, பார்ட்டிசன்ஷிப்ங்கிறது அந்த கேரக்டரிஸ்டிக்கோட பேரு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? ஸோ திஸ் யூ ஷுட் பி நோயிங். ஸோ இது வந்து ஒரு எலெக்ஷன் ரிலேட்டடான டைம்ல இருக்க ஒரு கார்ட்டூன். ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் 3 ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டேன். என்னன்னா, தே குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க வந்து கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் அண்ட் தே ஹோல்ட் பவர் இன் கவர்மெண்ட். இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் சொன்னோம் இல்லையா. அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் ஆர் ஆல் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, தே ஃபில் த பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ். சரியா? அவங்க தான் பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ் ஃபில் பண்ணுவாங்க. And they contest election. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். Apart from that, they put forward different policies and programs. So, and the voters choose from them. So, election timeல அவங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ 2 பக்கமுமே, 2 இல்ல, இந்தியா வந்து மல்டி பார்ட்டி கண்ட்ரி. கரெக்டா? ஸோ மல்டி பார்ட்டி கண்ட்ரில நிறைய பார்ட்டிஸ் நான் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவேன் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுதான் பீப்புள் செலக்ட் பண்ணுவாங்க அவங்க. So these parties put forth many policies and programs. Voters choose from them. Next வந்து என்ன அப்படின்னா, decisive role in terms of making law. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் லா எப்படி மேக் பண்றது,
நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது என்னது, பார்லிமெண்ட்ல எந்த பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டியோ அவங்க பாலிசிஸை கொண்டு வருவாங்க. ஆனாலும் மற்ற பார்ட்டியும் சேர்ந்து மெஜாரிட்டி கொண்டு வந்தாதான் அது பில் வந்து ஆக்டா மாதிரி வெளியே வரும். கரெக்டா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பில் ஒரு லா வரணுமா இல்லையான்னு டிசைட் பண்றது யாரு, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் தே ரன் கவர்மெண்ட்ஸ், தே ஃபார்ம் அண்ட் ரன் கவர்மெண்ட்ஸ். சோ திரும்பவும் நான் சொல்றேன் என்னென்னட்டு. ஃபர்ஸ்ட், they fill the political offices. Second, they contest in elections. Third, they put forth policies and programs from which people choose. Then they have a decisive role in terms of making law. They form and run government. Apart from that, there are other functions also. What are those? They ஒருவேளை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன்ல லூஸ் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா ஜெயிச்சாங்கன்னா என்ன நடக்கும், ஒருவேளை அவங்க லூஸ் பண்ணிட்டா கூட அவங்க அப்போசிஷன் பார்ட்டியா வருவாங்க. அந்த அப்போசிஷன் பார்ட்டியோட கரெக்டான ஒர்க் என்னன்னா, they give pressure to the government. கவர்மெண்ட் தப்பு பண்ணாம பாத்துக்கிறது இவங்களோட வேலை, ப்ரெஷர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவங்களோட வேலை தான். then they shape the public opinion. பப்ளிக் எது கரெக்ட் தப்புன்னு நம்புறாங்க அப்படிங்கறது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வச்சிருக்கும். புரிஞ்சுதா? சோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி தமிழ்நாடுல ஓகே எஸ், ஸோ இந்த ஷேப்பிங் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். why I'm telling you this is, எஸ்பெஷலி பீப்புள் வந்து யாரு கரெக்ட் யாரு தப்பு, நம்ம ஸ்டேட் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பீப்புளோட ஒப்பீனியனையே இவங்க ஷேப் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷேப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பீப்புளுக்கு தெரியாத விஷயங்கள், அவங்களுக்கு நடக்கிற கஷ்டங்களை கூட இவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி, see this government is doing wrong to you, see this government is doing good to you, இது எல்லாத்தையுமே people கிட்ட கொண்டு போறது யாருன்னா இவங்க தான். so they provide people access to the government machineries. so இவங்க வந்து எப்படின்னா, so there are people and there is government. so இந்த பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான கனெக்ஷன் யார் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஏன் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா யாரை உங்களுக்கு ஓட்டு போடணும், பீப்புள் ஓட்டு போடணும். ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தே ஆர் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பீப்புள் such a way that they help the political party to form the government. So they act as a bridge between the government and the people. So people direct a government குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த adjustment இருக்கு, like political parties are political parties should get support from the people to form the government. So they act as a connection between the people and the government. சரியா? next, so necessity of political parties என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாம அவங்க கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத கொண்டு போறதும் அவங்கதான். புரிஞ்சுதா? சோ இது நம்ம வெளியிருந்து பாக்குறப்போ அவங்க அப்போசிஷன் பார்ட்டி, அதனால கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போறாங்க, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க அடுத்த தடவை எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்போசிஷன்ல இருக்கிறப்ப சொல்ற நிறைய விஷயங்கள் அவங்களோட செல்ஃபிஷான மோட்டிவா இருந்தாலும் that is how it takes good things to the people. புரிஞ்சுதா? சோ நான் திரும்ப இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்ட்டி ஏ இருக்காங்க. சோ இந்த பார்ட்டி ஏ பாத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி. சரியா? ஓகே, நான் இதை வந்து ரூலிங் பார்ட்டின்னு சொல்றேன். பி வந்து அப்போசிஷன் பார்ட்டி. சரியா? சோ அப்போசிஷன் பார்ட்டி. சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ திஸ் அப்போசிஷன் பார்ட்டி இஸ் சேயிங் பார்ட்டி ஏ, பி பார்ட்டி ஏ பார்ட்டி கிட்ட பாருங்க ரோடு எவ்வளவு மோசமா இருக்கு, உங்க ஆட்சியில ரோடு கூட ஒழுங்கா போட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. இது அடுத்த தடவை இவங்க எலெக்ஷனுக்கு வரணுங்கிறதுக்காக பண்ணா கூட ரோடு சரியாகுதா இல்லையா? எஸ். சோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு பீப்புளோட இஷ்யூஸை கொண்டு போறவங்களா இருப்பாங்க. சோ ரெண்டு விஷயமா பீப்புளுக்கு இவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு, இவங்க செலக்ட் பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை இவங்க செலக்ட் பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி பீப்புளுக்கு நல்லது பண்ணலைன்னாலும் அப்போசிஷன் பார்ட்டி போய் கேட்பாங்க, நீங்க ஏன் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்க, அடுத்த தடவை மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி போய் பேசுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவு தே டேக் more issues of the people to the government. So they bring various representatives together so that a responsible government can be formed. They work as a mechanism to support or restrain the government, make policies and justify or oppose them.
So they fulfill the needs that every representative government has. So government வந்து எல்லா சைடுல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு அப்படிங்கறத இவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. So இப்போ அடுத்த क्वेश्चन என்னன்னா நமக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேணும் சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 750க்கும் மேற்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகே, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டமும் கிடையாது, டபுள் பார்ட்டி சிஸ்டம் கிடையாது, நம்ம மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகேவா? பிகாஸ் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் பீப்புளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன சொல்ல முடியும், இட் இஸ் அ குட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்ல முடியும். பீப்புளுக்கு சாய்ஸே இல்லைன்னா நம்ம குட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் கீப் இட் இன் மைண்ட். ஒன் பார்ட்டி சிஸ்டம். ஸோ ஒன் பார்ட்டி சிஸ்டம் ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா அவரே தான் வருவார். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் டைம் வருவார், செகண்ட் டைம் வருவார், தேர்ட் டைம் வருவார். அவர் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அவரே பிரசிடென்டா வருவார். கேன் யூ கால் திஸ் அ டெமோக்ரஸி ஈவன் தோ எலெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ்? ஸோ எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒரு கண்ட்ரி டெமோக்ரஸி கிடையாது. ஃப்ரீ அண்ட் ஃபேரா எலெக்ஷன் நடந்தாதான் அது டெமோக்ரஸி. அப்படி பார்க்குறப்போ இந்தியாவில் நம்மளுக்கு மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி சிஸ்டம், ரெண்டு பார்ட்டி தான். நீங்க ஒன்னு ஏ சூஸ் பண்ணணும், இல்லைன்னா பி சூஸ் பண்ணும். ஏ ஓகேனா பி தோத்துரும், பி ஓகேனா ஏ தோத்துரும். இப்படிதான் போகும். யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் அபார்ட் ஃப்ரம் தீஸ் டூ. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. வி ஹாவ் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஐ டெல் யூ அன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மல்டி பார்ட்டி சிஸ்டம், ஏ பி. ஏ ஓகே, பி வேண்டான்னு டிசைட் பண்றோம். ஏ ஒழுங்கா பண்ணல, சரி நெக்ஸ்ட் டைம் பி ஓகே, ஏ வேணான்னு டிசைட் பண்றோம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா அலைன் ஆயிக்கிறாங்க, வெளியே பார்க்கறதுக்கு தான் சண்டை போடுற மாதிரி தெரியுது, சீக்கிரட்டா அலைன் ஆயிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா காசு அடிச்சுட்டு மக்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாலும் அது ஒழுங்கான டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது, ரெண்டு பார்ட்டி இருந்தாலும் டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, எஃப் இருக்கு, நிறைய பார்ட்டிஸ் இருக்குன்னு வைங்களேன், நீங்க யாருமே ஒழுங்கா வேலை செய்யலனாலும் எனக்கு ஒரு பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு இருக்கும். ஸோ இதனால என்ன யூஸ், மல்டி பார்ட்டி இருக்கனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when people have more choices, the political party will be in a fear of losing in elections. அவனை விட்டா என்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க, நான் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணேன்னா பீப்புள் மற்றவங்க கிட்ட போயிடுவாங்கிற பயம் இருந்தால் தான் அவங்க ஒழுங்கா வேலை செய்வாங்க. ஸோ இட் பிகம்ஸ் லைக் அ ப்ராப்பர் காம்படிஷன். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ திஸ் இஸ் வை மல்டி பார்ட்டி சிஸ்டம் லைக் வாட் வி ஹாவ் இன் இந்தியா இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல 750 பார்ட்டிஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் நேஷனல் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நேஷனல் பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் நேஷனல் பார்ட்டின்னு சில பார்ட்டிஸை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஆர் தோஸ் பார்ட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இன் எலெக்ஷன் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இல்லைன்னா 2 சீட்ஸ் இன் ஸ்டேட் பார்ட்டியா இருக்கணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க நேஷனல் பார்ட்டிக்கு வந்து லோக்சபா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 6% ஆஃப் லோக்சபா எலெக்ஷன் 4 ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. திஸ் கேன் பி ஆஸ்க். திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், ஒரு பார்ட்டி 6% எங்க ஸ்டேட் எலெக்ஷன்ல, சரியா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல 6% ஓட்ஸ் ஜெயிச்சிருந்தாலோ, இல்ல 2 ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டியா ரெகக்னைஸ் ஆகி வின் பண்ணியிருந்தாலோ அவங்கள வந்து நேஷனல் பார்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க 6% லோக்சபாவோட டோட்டல் ஓட்ஸ்ல 6% எடுத்திருந்தாலோ, இல்ல 4 சீட்டு 4 ஸ்டேட்ல இருந்து வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்களையும் நேஷனல் பார்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ either 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இன் லோக்சபா, இல்ல அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல 4 ஸ்டேட்ல வின் ஆயிருக்கணும், அதே மாதிரி 4 சீட்டு லோக்சபால வின் பண்ணிருக்கணும். So it is either this option or this option. 4 states win ஆகி 4 சீட்டு 4 ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருந்துச்சுனால அவங்கள நேஷனல் பார்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி நேஷனல் பார்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ண சில பார்ட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களோட சிம்பிள் என்ன, அவங்களோட ஐடியாலஜி என்ன, இப்படிங்கிறது மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல என்னென்ன நேஷனல் பார்ட்டிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ்
ஸோ திரிணாமுல் காங்கிரஸ்ங்கிறது ஃப்ளவர். மெயினா திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ். ஸோ 1998ல மம்தா பானர்ஜி அவங்களோட லீடர்ஷிப்ல வந்தது. ஸோ நேஷனல் பார்ட்டி 2016ல ஸ்டேட்டஸ் வாங்குச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ் அண்ட் கிராஸ் இதுதான் வந்து திரிணாமுல் காங்கிரஸோட முக்கியமான சிம்பிள். ஸோ இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா செக்யூலரிசம் அண்ட் ஃபெடரலிசம். இதுதான் இவங்களோட முக்கியமான ஐடியாலஜி. செக்யூலரிசம் அப்படிங்கிறது ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் ஷுட் பி செப்பரேட் அப்படிங்கிறதும், இல்ல இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம் என்னன்னா ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம். இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்றது. ஸோ இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இல்லாம அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுராலையும் இவங்க ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டியா இருக்காங்க. சரியா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஸோ பகுஜன் சமாஜ் பார்ட்டிங்கிறது காஞ்சி ராம் 1984ல காஞ்சி ராமோட லீடர்ஷிப்ல ஃபார்ம் ஆச்சு. ஸோ இவங்க வந்து மெயினா தலித்ஸ், ஆதிவாசிஸ், ஓபிசிஸ் அண்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ். ஸோ பகுஜன் சமாஜ் அப்படின்னு என்னன்னா காமன் பீப்புள் எல்லாரோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ண பார்ட்டி தான் பகுஜன் சமாஜ். ஸோ இவங்க வந்து எங்க ரொம்ப ஃபேமஸ்னா யூபி, உத்தரப்பிரதேஷ், அதுக்கு பக்கத்துல இருக்க மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், டெல்லி, பஞ்சாப்லாம் இவங்க ரொம்ப ஃபேமஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி, பிஜேபி. இப்ப வந்து ரூலிங் பார்ட்டி வந்து இவங்க தான். ஸோ இது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1980ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ founded in 1980, founded by Shyam Prasad Mukherjee 1981. So wants to build a strong and modern India. At the same time, இந்தியாவோட ஏன்ஷியன்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான விஷயம். தீன் தயாள் உபாத்யாயா ஐடியாவை வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது இவங்களோட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட். இது ரெண்டையுமே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட பிளாக் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒயிட் கலர் சிம்பிள் போட்டிருக்கோம், சிபிஐ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இவங்க வந்து என்ன மார்க்சிசம், லெனினிசம் வந்து ஃபாலோ பண்றவங்க. செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி இவங்களோட மெயினான ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து அப்போஸ் டு த ஃபோர்சஸ் ஆஃப் செஷனிசம் அண்ட் கம்யூனலிசம். செஷனிசம்ங்கிறது பிரிஞ்சு போகணும் கண்ட்ரில இருந்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், கம்யூனலிசம் ரிலீஜனை வச்சு வயலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க எகெயின்ஸ்ட் ஆனவங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அக்செப்ட் பண்றாங்க, ஸ்பெசிஃபிக்கா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தட் இஸ் த மெயின் கான்செப்ட். ஃபார்மர்ஸ் அண்ட் புவர் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் கம்யூனிசம் ஃபாலோ பண்றவங்க. ஸோ இவங்க வந்து எங்கெல்லாம் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாட்டில் யூ கேன் see them in major concept. So 1% vote and 1 seat in 2014 Lok Sabha election they have successfully got. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட். ஸோ இதுல வந்து அப்படியே சிபிஐக்கு அப்படியே ஆப்போசிட்டா அதுல ரெட்ல ஒயிட் நீங்க பாத்தீங்க, இவங்க ஒயிட்ல ரெட். ஓகேவா? அதே மாதிரி அவங்கள இந்த ஸ்டார் வந்து யூ கேனாட் see. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஸ்டார் இருக்கும். தட்ஸ் த மெயின் டிஃபரன்ஸ் யூ ஷுட் see in the flag. You can see the flag, right? ஸோ அங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் த மெயின் திங் யூ கேன் see. ஓகே? ஸோ இவங்க சோஷியலிசம், செக்யூலரிசம், டெமோக்ரஸி ரெண்டு பேருக்கும் சிமிலர் ஐடியாலஜி தான். தே ஃபாலோ மார்க்சிசம், லெனினிசம். ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ற மாதிரி இவங்க சோஷியலிசம், செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்றவங்க. இம்பீரியலிசமுக்கும் கம்யூனலிசமுக்கும் எகெயின்ஸ்டா அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க எங்க திரும்ப அகெயின் யூ கேன் see them in வெஸ்ட் பெங்கால், கேரளா அண்ட் திரிபுரா. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ல யூ கேன் see them மோர் ப்ராமினென்ட்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885லயே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ப்ரீ பிரிட்டிஷ் டைம்ல இருந்து இவங்க இருக்காங்க. சரியா? ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பார்ட்டிஸ் இன் த வேர்ல்ட் 1885லயே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறமா 1885 ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ஸ்பிளிட் வந்திருக்கும். ஸோ இந்த பார்ட்டியில காந்திஜி இருந்திருக்காரு. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்காரு. பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமே இந்த இதுல இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து 1977 வரைக்கும் 1947ல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 1977 வரைக்கும் இவங்க தான் ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க. திரும்பவும் 1980 to 1989 இவங்க தான் ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க. சரியா? ஸோ அது வரைக்குமே இவங்க வந்து தேவர் ரூலிங் இந்த ரூலிங் பார்ட்டி. அப்போ 1918க்கு அப்புறம் தே ஃபெல் டவுன். தென் தே ரூல்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ. கரெக்டா? ஸோ மன்மோகன் சிங் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ராஜீவ்காந்தி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. 1991லாம் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஸோ எஸ், ஸோ இவங்க வந்து மெயினா செக்யூலரிசம் ப்ரொமோட் பண்ணுவாங்க.
ஓகேவா? ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்ஷியன் கல்ச்சர் ஹிந்துத்துவா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ தே ப்ரமோட் செக்யூலரிசம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, அது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவங்க நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ 1999ல காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து ஸ்பிளிட் ஆகி ஃபார்ம் ஆனவங்க தான் இவங்க. இவங்க டெமோக்ரஸி, காந்தியன் செக்யூலரிசம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், ஃபெடரலிசம் இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க எங்க ரொம்ப ஃபேமஸ்னா மகாராஷ்டிரா, மேகாலயா, மணிப்பூர்லாம் யூ கேன் சி தம் மோஸ்ட் காமன்லி. ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படிங்கிறவங்க ஸ்டேட்ல ரெகக்னைஸ் ஆனவங்க. புரிஞ்சுதா? ஸோ நம்ம நேஷனல் பார்ட்டி பார்த்த மாதிரி ஸ்டேட்ல ரெகக்னைஸ் ஆனவங்க நிறைய ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட்டை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நாட் ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன் பர்பஸ். Generally it is good to know. Fine. Next வந்து என்னன்னா challenges to the political parties. ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 main challenges there are. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. 4 challenges every political party faces. First வந்து internal democracy. Internal democracy என்னன்னா டாப் லீடர்ஸ் மட்டும் தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்களே ஒழிய உள்ள இருக்கிற மற்ற 2 பீப்புள் பார்த்தோம் இல்லையா, ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், இவங்களுக்குள்ள டெசிஷன் மேக்கிங் வராது. சரியா? என்னென்ன நடக்குது, என்ன பணம் செலவாகுது, எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ப்ரொசீஜர்ஸ் நடக்காது. ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ப்ரொசீஜர். இப்போ நான் சொன்ன மாதிரி யார் அடுத்து லீடரா வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. எவ்வளவு பணம் செலவாகுது, எங்கிருந்து பணம் வருது, பீப்புள் கொடுக்குற பணம் எல்லாம் எங்க போகுது, எதுவுமே இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஸோ இன்டர்னல் டெமோக்ரஸி இல்ல. இதெல்லாம் கீவேர்ட். This is a keyword. This is a keyword. So keyword should be very important. ஜென்ரலா எழுதிங்கன்னா மார்க் கிடைக்காது. ஸோ இதுல 2 ப்ராப்ளம் பார்த்தாச்சு. 3வது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி அண்ட் மசில் பவர். எலெக்ஷன் டைம்ல வந்து நிறைய வந்து யூஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்டில் மெனி டைம்ஸ் தே பர்ஃபார்ம் தீஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலெக்ஷன். லைக் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, they use rowdyism, அதெல்லாம் பண்றது எல்லாமே மணி அண்ட் மசில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மீனிங்ஃபுல் சாய்ஸ் ஆஃப் ஓட்டா இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரிடிட்டரி நெப்போட்டிசம் இருக்கும். நெப்போட்டிசம் யூ கேன் see in terms of these political parties. அது ஒரு மேஜர் இஷ்யூ. ஸோ யார் வேணாலும் லீடர் ஆகலாம் அப்படிங்கிறது இல்லாம ஃபேமிலிக்குள்ளேயே லீடர் ஆயிட்டு இருப்பாங்க. that is also one issue. ஏன்னா ஃபாலோவர்ஸோ ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கோ லீடர்ஷிப் சான்ஸே கிடைக்காம போகும். So that is also one issue in terms of these political parties. So இப்போ இந்த political partiesல இருக்கிற இஷ்யூவை எப்படி ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரீசெண்ட் எஃபர்ட்ஸ் என்னெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் ஆல் த ரீசெண்ட் எஃபர்ட்ஸ் லீடர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் வந்து பார்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஸ்கெடியூல் 10ன்னு ஒன்று இருக்கும். 10 ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஆன்டி டிஃபெக்ஷன் ரூல் இருக்கும். ஆன்டி டிஃபெக்ஷன் என்னன்னா இந்த பார்ட்டி சேஞ்ச் ஆகுறது, சேஞ்சிங் பார்ட்டியோட இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை முன் வச்சு ஒருத்தர் எம்பி ஆகிறார். சரியா? ஒரு கான்ஸ்டியூவன்சில ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் செக்யூலரிசமா சப்போர்ட் பண்றேன், எல்லா ரிலீஜன்ல இருக்கவங்களும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் எலெக்ஷனுக்கு வர்றாரு. ஸோ இப்போ பீப்புள் எதுக்காக யாருக்காக ஓட்டு போடுறாங்க? அவர் இண்டிவிஜுவலுக்காக போடல, செக்யூலரிசம்காக போட்டிருக்காங்க. கரெக்டா ஓட் போட்டிருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு? உள்ள வந்துடுறாரு. ஒரு பில் வருது. என்ன பில் வருது அப்படின்னா இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க மட்டும்தான் இனிமேல் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு பில் வருதுன்னு வைங்க. இவரு செக்யூலரிசம் தான் கரெக்ட்னு சொல்லி உள்ள வந்திருக்காரு. பட் இப்போ அந்த பில் கொண்டு வர பார்ட்டி வந்து நீ இந்த பில்லுக்கு ஓகே சொல்லு, நீ ஓகேன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல ஓட் போடு. ஏன்னா ஓட் வச்சுதான் ஒரு பில் வந்து ஆக்டா மாறும். ஸோ நீ ஓட் போடு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஓட் போட்டனா நான் உனக்கு இது வந்து கொடுக்குறேன், மணி ஆர் பவர் ஆர் சம்திங் ஆஃபர் அப்படின்னு சொல்றேன். இப்போ இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி முன்னாடி வச்சு பீப்புள் கிட்ட நான் இப்படிதான் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் எம்பி ஆயிருக்காரு. பீப்புள் என்ன நம்பிட்டு இருப்பாங்க? இவர் பார்லிமெண்ட்ல செக்யூலரிசம்க்கு நமக்காக சப்போர்ட் பண்ணுவாரு நம்பிட்டு இருப்பாங்க. பட் இவர் இங்க என்ன பண்றாரு? இந்த மத்த இன்னொரு பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு பெனிஃபிட்டை வாங்கிட்டு பார்ட்டி மாறுறதோ இல்ல அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றதோ பண்ணாருன்னா அது தப்பு தானே? எஸ். ஸோ அதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ஸ்கெடியூல் 10. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மூலமா உள்ள வந்தீங்களோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில தான் இருக்கணும்.
நீங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எகெயின்ஸ்டா நீங்க ஓட்டு போடுறதோ இல்ல இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களோட எம்பி சீட்டு போயிடும். புரியுதா? அதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது ஸ்கெட்யூல் 10ல இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அமெண்ட்மெண்ட். இது முக்கியமான விஷயம். ஏன்னா பீப்புள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி முன் வச்சு வந்து பட் அதுக்கப்புறமா அதை மாறுறாங்க அப்படிங்கிறதுக்காக நடக்கிற ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சொத்து கணக்கு என்ன, அதே மாதிரி உங்க மேல என்னெல்லாம் கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. when you are giving the nomination paper, nomination filing னு சொல்லுவாங்க. so when you are filing the nomination you have to submit your details, property details. உங்க மேல பெண்டிங் கேசஸ் என்னென்னங்கிறது சொல்லணும். பெண்டிங் கேஸ் இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, you are a convicted person அப்படின்னா நீங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. so that is what is the concept about this. so first என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸும் உங்களோட கேஸ் டீடைல்ஸும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஸ் அண்ட் ஆர்டர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணாவது விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது கான்ஸ்டிடியூஷன், அடுத்தது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அடுத்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி பார்ட்டி சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணும், நாமினேஷன் ஃபைல் பண்றப்போ you have to file an affidavit about your property details and the case details. if you are currently convicted in any case நீங்க சப்மிட் பண்ணும். தேர்ட் ஒன் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ தீஸ் த்ரீ ஆர் ஆல்ரெடி ரிஃபார்ம்ஸ். அது இல்லாம என்னன்னா, இந்த சஜஷன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ரிஃபார்ம் பண்ணாலுமே சில விஷயங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா ஒரு லா வந்து இன்டர்னல் அஃபேர்ஸ் ரெகுலேட் பண்ணக்கூடாது. ஸோ லா ஷுட் பி மேட் டு ரெகுலேட் இன் இன்டர்னல் அஃபேர்ஸ் and it should be made mandatory for political parties to give a minimum number of tickets, about 1/3 to women candidates. இப்போ இது வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 33% ஆஃப் votes seats are reserved for women. கரெக்டா? அதே மாதிரி விமென் கோட்டா வந்து டெசிஷன் மேக்கிங் பாடிஸ் ஆஃப் பார்ட்டிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் சஜஷன்ஸ். ஸோ ஸ்டேட் ஃபண்டிங் எலெக்ஷன்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட் வந்து பார்ட்டிக்கு மணி கொடுக்க, ஷுட் கிவ் பார்ட்டிஸ் மணி. ஸோ அதுல மட்டும்தான் அவங்க செலவு பண்ணணும், அவங்க வெளியே இருந்து காசு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது இல்லாம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் வந்து ப்ரெஷர் போட முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஐ ஆல்வேஸ் சே திஸ் இன் கிளாஸஸ். என்னன்னா, நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போடுறீங்க, அந்த எலெக்ஷன் அன்னைக்கு தான் உங்களுக்கு உண்மையாலுமே பவர் இருக்கு. So when we see in democracy, people are more powerful. நான் அப்பப்ப சொல்வேன். அதுக்கான காரணம் என்ன? And another thing is, when are they really powerful? During elections. So during elections, நம்ம சில ஐடியாலஜி, சில பிரின்சிபல்ஸை ஃபார்ம் பண்ணணும். என்ன பிரின்சிபல்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நோ மணி ஃபார் ஓட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். காசு வாங்காம ஓட்டு போடணும். யூ ஷுட் vote first. vote first பண்ணணும். இந்த ரெண்டு விஷயமே பண்ணணும். and choose for ideology, not for caste or religion. இந்த மூணு விஷயம் 1 2 3. ஃபர்ஸ்ட் ஓட்டு போடணும், காசு வாங்காம ஓட்டு போடணும், சும்மா ரிலீஜனுக்காகவோ காஸ்டுக்காகவோ ஓட்டு போடக்கூடாது. உண்மையாலுமே அவங்க நல்ல பார்ட்டியான்னு பார்த்து ஓட்டு போடணும். இது எலெக்ஷன் அன்னைக்கு. புரிஞ்சுதா? இது ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ணாம if a person is there who has not done any of these things, that person loses the right actually to criticize the government according to me. ஏன்னா ஒரு பர்சன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு then government சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் நம்ம எலெக்ஷன் எப்படி எந்த அளவுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்குதோ, எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணும், அதுக்குதான் பீப்புளும் கோஆபரேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம நம்மனால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கணும்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ ஓட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம், லைக் அவங்க ரொம்ப மோசமா நடத்திருப்பாங்க, திடீர்னு வந்து ரிலீஜன் பேரையோ காஸ்ட் பேரையோ சொன்னதை நம்ம போய் ஓட்டு போடுறோம். அப்ப எப்படி அவங்களுக்கு பயம் வரும்? நம்ம எலெக்ஷன் அடுத்த தடவை தோத்துருவோம், ஒழுங்கா பண்ணலன்னு பயம் வராது இல்லையா? எஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ எலெக்ஷன் அப்போ ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்லாம் நடந்துருச்சு, அவங்க செலக்ட்லாம் ஆயிட்டாங்க, நீங்க நல்லாவே எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கீங்க, பட் ஸ்டில் they're doing wrong things அப்படின்னா, then also you have some
powers where petitions, publicities and agitations பண்றது மூலமா, போராடுறது மூலமா, you can see there are so many போராட்டங்கள் நிறைய நடக்குது இல்லையா? எலெக்ஷனுக்கு அப்போ ஒழுங்கா இருக்கணும், எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா we have all these options, we have law, we have court, we have so many places where we can always take control of these political parties. Okay va? Political parties can improve if people who want change can join. அதுவும் இருக்கு. So change வேணும் நம்ம நினைக்கிறோம்னா நம்மளும் போய் political partyல join பண்றது நல்லது. So politics is something that everybody should take part of. புரிஞ்சுதா? நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்தாதான் நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன். அப்படிலாம் இல்ல. You are in a country, you are a part of a society and you are a part of politics. சரியா? ஒரு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஜெண்டரா இருந்தாலும், நீங்க எந்த ரிச்சா இருந்தாலும் போரா இருந்தாலும், wherever you are part of politics. அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். You are children. Are you not a part of politics? Yes, you are also part of politics. அதுல டவுட்டே கிடையாது. Here you cannot say someone who is out of politics. Everybody is inside politics. But the thing is, who is ready to take part in active politics? அதுதான் அந்த active politicsங்கிறது நீங்க political partyல join பண்றது. You are taking part in these elections. You are contesting elections. You are voting elections properly. இதெல்லாம் தான் active politics. ஸோ இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணணும். சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல ஜாயின் பண்ணணும். They can form political parties. They can bring in people who can bring change. And then they can actually bring in change. அதுதான் உண்மை. அதுதான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. I'll definitely respond for it. Okay, bye, take care, all the best.